நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் விடுதலை முகாம். பாவ கட்டுகளா, கடன் தொல்லையா, தீராத வியாதியா, பிசாசின் போராட்டமா? நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள உங்களுக்காகவே இந்த முகாம். வீல் சேர்ல இப்ப அங்கிருந்து வந்தது வீல் சேர்ல வந்தேன். அப்புறம் கையை பிடிச்சிதான் கூட்டிட்டு போவாங்க. தனியா நடக்க முடியாது. இப்ப நான் ஜெபிச்ச போது என்னுடைய ஜாயிண்ட் பெயின், இந்த கால் செயல இருந்து இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணியிருந்தோம். நானே தனியா நடந்து வர அளவுக்கு நடந்து காமிங்க. உள்ள வரும்போது வீல் சேர்ல தான் உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப இயேசுவின் நாமத்தில் அதட்டி ஜெபிச்ச உடனே ஒரு விடுதலை. நாள் மே மாதம் 23ஆம் தேதி காலை 9 மணி முதல் 25ஆம் தேதி மதியம் 3 மணி வரை நடைபெறும். தேவ செய்தி சகோதரர் மோகன் சி லாசரஸ், சகோதரி ஜாய்ஸ் லாசரஸ், சகோதரி செல்லாராணி அப்பாத்துரை, சகோதரர் சாம் ஜெபராஜ், பாஸ்டர் ஆபிரகாம் ஓசன்னா ஊழியங்கள் குண்டூர். திரும்பிச் செல்ல அனைத்து ஊர்களுக்கும் பேருந்து வசதி மற்றும் ரயில் வசதி உண்டு. தொடர்புக்கு 0463935333. பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? குடும்பமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தில் உங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் திங்கக்கிழமை மட்டும்தான் ஜெபிக்கிறீங்களா, எல்லா நாளும் குடும்பமாக ஜெபிக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். வெறுமனே நான் ஜெபிக்கும் போது மட்டும் ஜெபித்தா போதாது, எல்லா நாளும் குடும்பத்தில் குடும்ப ஜெபம் அவசியம். அதனால்தான் ஆண்டவர் இந்த குடும்ப ஜெபத்துக்கு ஒரு மாதிரி ஜெபமாக இருக்க வாரத்தில் ஒரு நாள் உங்கள் கூட சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு தெரிந்த எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இதை தெரியப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைத்து எல்லா குடும்பத்திலும் குடும்ப ஜெபம் நடக்க உற்சாகப்படுத்துங்க மற்றவங்களையும். சரியா? இப்போ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் சாட்சியை நம்ம பார்க்க போகிறோம், கேட்க போகிறோம். சரியா? அதுக்கு முன்னால் ஒரு பாடல் பாட போகிறோம். நன்றியால் துதி பாடு நாம் இயேசுவை, நாவாலே என்றும் பாடு. சந்தோஷமா தேவனை துதித்து பாடுவோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை, நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை, நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை, நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை, நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கி
திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். ஆமென். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஹல்லேலூயா. நன்றியால் துதித்த பாடுவது. ஆண்டவரை துதித்த பாடும்போது நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கணும். அவர் செய்த நன்மைகளை நினைக்கும் போது தான் உள்ளத்தில் ஒரு நன்றி பெருக்கு வரும். பார்த்தீங்களா? அப்படி துதிக்கும் போது தான் அந்த துதியிலே வல்லமை உண்டு. அந்த துதியிலே தேவன் பிரியப்படுவார். சும்மா பேருக்கு கடமைக்கு வழக்கத்தை முடி தோத்துறோம் 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 ஆண்டவரே நன்றி இந்த மாதிரிலாம் பண்ணுன்னா அது பரலோகத்துக்கு போய் சேராது. ஏதோ நம்ம துதிக்கிற மாதிரி தெரியும், அதனால் அது பரலோகத்தில் அங்கீகரிக்கப்படாது. ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் பரலோகத்திற்கு போகும். அப்போ அவர் செய்த நன்மை நினைத்து அப்படி பாடணும். சரியா? இன்னொரு பாட்டு பாடலாமா? வேகமாக அந்த பாட்டு பாடித்து நாம் ஒரு சாட்சியெல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. எல்லாம் சேர்ந்து கைத்தட்டி, எந்த வாதையும் எங்களை என் குடும்பத்தை எங்கள் வீட்டை அணுக முடியாது. நாங்கள் ஆண்டவருக்கு சொந்தம், எங்கள் குடும்பம் இயேசுக்கு சொந்தம், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இயேசுக்கு சொந்தம், இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம். அப்படி விசுவாசத்தோடு பாடலாம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆமென். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. லலலாலா லல்லாலா 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 லல்லாலா. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். பாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆமென். வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே,
பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆமென், அல்லேலூயா. வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது, எந்த பொல்லாப்போ உங்களுக்கு நேரிடாது, ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு துணைன்னு இருக்கிறார். இல்லை அப்படி ஆண்டவரை துதிக்கணும். சரியா? இந்த நாளில் ஒரு சாட்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சிவகாசியிலிருந்து அன்பு சகோதரி லட்சுமி பிரியா அவங்களுடைய அனுபவத்தை குடும்பத்தோடு அவங்க இருந்து ஷேர் பண்ண போகிறாங்க. குடும்பமாக ஜெபிச்சதுனால உண்டான ஆசீர்வாத நன்மை என்ன, அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கவனமாக பாருங்கள், அப்புறம் உங்களோட நான் பேசுகிறேன். சரியா? சாட்சியை பார்க்கலாம். என்னோடய பேர் லட்சுமி பிரியா. நாங்கள் சிவகாசியில் இருக்கிறோம். எனக்கு 2 குழந்தைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். நாங்கள் ஆர்சி குடும்பத்தை சேர்ந்தவங்க. சிவகாசியில் இதயம் ஜுவல்லரின்னு சொல்லி ஒரு சின்னதாக நகைக்கடை ஒன்று நடத்திட்டு வரோம். நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி தான், 8 பேர் இருக்கோம். எங்கள் வீட்டில் ஒரு பைபிள் தான் இருக்கும். அது ஒரு கிறிஸ்டின் வீட்டில் வந்து ஒரு பைபிள் இருக்கணும் அப்படின்ற ஒரு கடமைக்காக தான் வச்சுருந்தோம். அதை பிரித்து படிக்கிறதே கிடையாது, ஒரு நாள் கூட படிக்கிறதே கிடையாது. அப்புறம் வந்து ஃபேமிலி ப்ரேயர் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதே எங்கள் வீட்டில் கிடையாது. ஃபேமிலி ப்ரேயர் நாங்கள் பண்ணதுமே கிடையாது, ஒரு நாள் கூட பண்ணது கிடையாது. தனிப்பட்ட முறையில் நம்ம ஒரு நாள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. 5 நிமிஷம் கூட ப்ரேயர் பண்ணுறதே கிடையாது. கடைக்கு போவோம், டெய்லி கடைக்கு போகும்போது அந்த சாவியை எடுக்க போகும்போது எண்ணெய் பூசிக்குவோம். ஆண்டவரே இந்த நாள் கடை வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, இதுதான் எங்களோட ஜெபம். இதோடு தான் இன்றைக்கி நம்ம ப்ரேயர் பண்ணியாச்சு, ப்ரேயர் பண்ணிவிட்டு கடையை போய் திறக்கிறோம், அப்படி தான் இருந்தோம். எங்களோட ப்ரேயர், தனிப்பட்ட ப்ரேயர்லாம் இப்படி தான் இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமைனா கிறிஸ்டின்ஸ் வந்து சர்ச்சுக்கு போகணும் நம்ம அப்படி சொல்லி ஒரு கடமைக்காக தான் போவோம். அங்கேயும் போனாலும் ஏனத்தானு தான் இருப்போம். அங்கே வந்து என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க, என்ன நம்ம பைப்பில் கொண்டு போய் அதை நோட் பண்ணணும், அதை என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் நம்மகிட்ட என்ன பேசுகிறாரு, அதெல்லாம் நாங்கள் ஒன்றுமே இது பண்ணுறதே கிடையாது. எங்கள் ஜெப வாழ்க்கை வந்து இப்படி போயிட்டுருக்கும்போது தான் லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன் போட்டு மாதக்கணக்கில் வீட்டில் இருக்கும்போது இந்த மௌன லாசரசையோடைய ஜெபிக்கலாம் வாங்க ப்ரோக்ராம் வந்து டிவியில் போட ஆரம்பித்தாங்க. நேரம் போக மாட்டேதே, சரி இந்த ப்ரேயரையாவது பார்ப்போம் அப்படி சொல்லி அந்த ரீசனுக்காக தான் நாங்கள் அந்த ப்ரேயரையே பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ மௌன லாசரசையை சொல்ல ஒன்றுனா கவனிச்சிக்கிட்டே இருந்தோம். அவர் சொல்லவும் தான் இந்த ப்ரேயர், நமக்கு ஒரு ப்ரேயர் வந்து அவசியம் நம்ம வாழ்க்கைக்கு. நம்ம டெய்லி தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்ம ஜெபம் பண்ணணும். தினமும் ஃபேமிலி ப்ரேயர் வந்து நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்ம டெய்லி ஃபேமிலியாக ஜெபம் பண்ணால் மட்டும்தான் அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்வார். அதெல்லாம் கேட்க எனக்கு நம்ம டெய்லி ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். மணிக்கணக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். நான் லாக்டவுனாக புது பைபிளே வாங்கி வாசிக்க நான் ஆரம்பித்தேன். அப்புறம் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குமே நான் வந்து நம்ம டெய்லி ப்ரேயர் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம வீட்டு காரியங்களுக்கெலாம் அவர் வந்து சொல்லுவார், குடும்பத்து காரியங்களாக எதனாலும் எழுதி ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னா சொல்லுவார். நாங்களும் எங்களோட காரியங்கள்லாம் எழுதி வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறமா டெய்லி காலையில் ஆனால் டெய்லி ஃபேமிலி ப்ரேயர் பண்ணணும், நம்ம அவசியம் பண்ணணும். நம்ம எப்படி சாப்பிட்றோமா காலையில், அது மாதிரி டெய்லி ஃபேமிலி ப்ரேயருக்கு அவசியமாக பண்ணணும்னு சொல்லி எப்பயுமே இப்போ 2 வருஷம் ஆகுது. 2 வருஷமாக நாங்கள் தொடர்ந்து டெய்லி காலையில் ப்ரேயர் பண்ணிடுவோம், ஃபேமிலியாக ப்ரேயர் பண்ணிடுவோம். நானுமே முன்னாடிலாம் 5 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுவேன். மௌன லாசரசையா வந்து சொன்னார் நம்ம ஜெபம் பண்ணணும், நம்மளோட ஜெபத்தை வந்து ஆண்டவர் எதிர்பார்க்குறாருன்னு சொன்னதுலேருந்து நான் ராத்திரியெல்லாம் எழுந்திரிச்சி ஜெபம் பண்ணுற பழக்கமே எனக்கு கிடையாது. நான் இப்போல்லாம் 2 மணிக்கே எழும்பி ஜெபம் பண்ணுவேன். சனி ஞாயிறில் வந்து சொல்லுவாங்க இந்தந்த காரியங்களுக்கெலாம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து டைரி, ஒரு ப்ரேயர் டைரின்னு ஒன்றே நாங்கள் இப்போ தான் வச்சுருக்குறோம். அதில் நோட் பண்ணிக்குவோம், ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி. அதுக்காகலாம் நான் டெய்லி ப்ரேயர் பண்ணுறேன். நான் ஒரு நாளைக்கு தொடர்ந்து ஒரு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன். மற்ற ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், மற்ற காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். இந்த லாக்டவுன் காலத்தில் நாங்கள் தேசத்துக்காகவும் மற்றவங்களுக்காகவும் ஜெபிச்சது நிமித்தம் வாடகை வீட்டில் இருந்த எங்களுக்கு ஏசப்பா எங்களுக்கு 30 லட்ச ரூபா மதிப்பில் இந்த அழகான சொந்த வீட்டை கொடுத்துருக்கிறாரு. இந்த வீட்டுக்கு நாங்கள் ரெகபோத்துன்னு பேர் வச்சுருக்குறோம். எங்கள்கிட்ட முதல் 2 வீலர் மட்டும்தான் இருந்துச்சு. நாங்கள் தேசத்துக்காக ஜெபிச்சது நிமித்தமாக ஏசப்பா எங்களுக்கு இந்த லாக்டவுன் காலத்துலேயும் 6 லட்ச ரூபா மதிப்புள்ள புது கார் தந்திருக்காங்க. இந்த லாக்டவுன் காலத்தில் தேசத்துக்காகவும் மற்ற ஜனங்களுக்காகவும் ஜெபிச்சது நிமித்தமாக
இந்த கொரோனா காலத்தில் வந்து எல்லாருமே சொன்னாங்க, இந்த அத்தியாவசிய பொருள் வாங்குறதே ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இந்த தங்கம் வெள்ளியெல்லாம் எப்படி வாங்குவாங்க, உங்களுக்கு ரொம்ப சிரமம் தான் அப்படின்லாம் எல்லோரும் சொன்னாங்க. ஆனால் எல்லா கடையுமே பூட்டி இருந்துச்சு. கஸ்டமர்ஸ் வந்து எங்கள் இடத்துல கால் பண்ணி கேட்பாங்க, இந்த பொருள் கொண்டு வாங்க, இந்த கம்மல் கொண்டு வாங்க, வெள்ளி பொருள் கொண்டு வாங்க அப்படின்னு கால் பண்ணுவாங்க. நாங்கள் பொருள் எடுத்து கஸ்டமரோட வீட்டுக்கே போய் சேல்ஸ் பண்ணோம். மற்ற நாள் வியாபாரத்தை விட இந்த கொரோனா காலத்தில் தான் எங்களோட வியாபாரம் வந்து ஆசீர்வாதமாக இருந்துச்சு, 2 மடங்கு பெருகி இருந்துச்சு. இது நிமித்தம் நாங்கள் இந்த பட்டணத்திலேயே இன்னொரு இதயம் எங்களோட பிரான்ச் இன்னொன்று தொடங்கும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செஞ்சிருக்கிறாரு. இந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியின் மூலமாக எங்களோட ஜெப வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மாற்றத்தையும் கொடுத்து எங்களை அவ்வளோ தூரமாக ஆசீர்வதித்த ஆண்டவருக்கு ஏசப்பாக்கு கோடான கோடி நன்றி. சாட்சியை கேட்டிங்களா? அன்பு சகோதரி சொன்ன அனுபவங்கள்லாம் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சா? பாருங்களேன், அவங்க இந்த மாதிரி வசனத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், இதெல்லாம் தெரியாத ஒரு கிறிஸ்தவ பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. ஆனால் இப்போது இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்ட பிறகு அப்போ நம்ம தனியாக ஜெபிக்கணும், வசனத்தை தியானிக்கணும், குடும்பமாக ஜெபிக்கணும் என்பதை அறிந்து கொண்டாங்க. உடனே பாருங்கள், கீழ்ப்படிந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதலாவது அவருடைய பர்சனல் ப்ரேயர், தனி ஜெபம். அதிகாலை எழும்பி பாருங்கள் மணிக்கணக்காக ஜெபிக்கிறாங்க. பாருங்களேன், இயேசுவை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவரோடு ஐக்கியப்பட்டு விட்டால் உங்களுடைய ஜெப வாழ்க்கை வித்தியாசமாய் மாறிவிடும். இயேசுவை உங்களுக்கு சொந்தமாக்கி இருக்கிறீங்களா? உங்கள் உள்ளத்தில் ஒரு வாசம் பண்ணுறாரா? யோசித்து பாருங்கள், சோதித்து பாருங்கள். குட்டி பிள்ளைகள் கூட இயேசு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறாரா பாருங்கள். அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை முறையே மாறிடும். காலை எழுந்த உடனே அவரை தேடுவீங்க, அவருக்கு பிரியமான ஜெபத்தை செய்ய ஆரம்பிப்பீங்க. பாருங்கள், மணிக்கணக்காக ஜெபிக்கிறாங்க, தேசத்துக்காக மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. குடும்ப ஜெபம் பாருங்கள், தவறாமல் கணவன் மனைவி 2 பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து பாட்டு பாடி ஜெபிக்கிறாங்க. குடும்ப ஜெபம். அதனால் என்னங்க நடந்தது? வாடகை வீட்டில் இருந்து அவங்களுக்கு கர்த்தர் சொந்த வீட்டை கட்டி கொடுத்தார். ஆசீர்வாதம். குடும்பமாக ஜெபிக்கிற பிள்ளைகளை, அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கு இவங்க சாட்சி. சொந்த வீடு கட்டி கொடுத்தார். ஒரு கார் வாங்கி இது அவசியம். இப்போல்லாம் குடும்பமாக ஒரு இடத்துக்கு போகிறதற்கு பைக்கில் முழு ஃபேமிலியும் போக முடியாது. பாருங்கள், ஆண்டவர் ஒரு கார் வாங்கி கொடுத்து நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு ஆண்டவர் கொடுத்துருக்கிற பிஸ்னஸ். இந்த நெருக்கமான காலத்தில் எல்லா இடமும் தொழில் முடங்கி கிடந்த போது தேடி வந்து ஃபோன் பண்ணி எங்களுக்கு கொண்டு வாங்க, பொருள் கொண்டு வாங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம். அப்போ ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், ஜெபிக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு இவங்க சாட்சியாக இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? உங்கள் வீட்டில் குடும்பமாக ஜெபிக்கிறீங்களா? நீங்கள் தனி ஜெபம் பண்ணுறீங்களா? யோசித்து பாருங்கள். நீங்கள் குடும்ப ஜெபத்துக்கு, இந்த ஃபேமிலியாக ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு நாங்கள் ப்ரேயர் சப்போர்ட், உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் இயேசுடிக்கிற ஜெப குழுவில். அதற்கு தான் குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திட்டம்னு ஒன்றை கர்த்தர் ஆரம்பித்தார் 2003ஆம் வருஷம். இந்த திட்டத்தில் இணைவதற்கு காசு கிடையாது, காணிக்கை கிடையாது, இலவசம். நீங்கள் இலவசமாக ஜாயின் பண்ணி கொள்ளலாம். உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் காணிக்கை கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நாங்கள் ஜெபம் செய்வோம். ஆனால் என்ன ஒரு கண்டிஷன், நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கணும். நீங்கள் குடும்பமாக ஜெபிக்காவிட்டால் நாங்கள் உங்கள் ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நாங்கள் ஏன் உங்களுக்கு ஜெபிக்கணும்? நீங்கள் முதல்ல குடும்பமாக தவறாமல் ஜெபிக்கணும். அப்படின்னா நாங்கள் உங்களுக்காக இயேசுடிக்க ஜெபக்குழுவில் தினமும் உங்களுக்காக நாங்கள் கருத்தாக ஜெபம் செய்வோம். சரி, அதுக்கு எப்படிங்க இதில் சேர்றது அப்படின்னு சொன்னீங்களா? இந்த மாதிரி இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திட்டத்தில் நாங்களும் இணைய விரும்புகிறோம், எங்கள் குடும்பத்தை இணைத்து கொள்ள விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் எல்லாம் இருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்தி எங்களுக்கு தெரியப்படுத்தணும். சரியா? நான் அதை சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். ஃபோன் நம்பர் 9842735305. ஸ்க்ரீனில் காமிக்கிறத குறித்து கொள்ளுங்கள். இன்னொரு நம்பர் இருக்குது 04-639-353333. அவ்வளோதான், 04-639-353333 இந்த நம்பர். அல்லது partner@jesusredeems.org இதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். partner@jesusredeems.org இதில் காண்டாக்ட் பண்ணி குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திட்டத்தில் எங்கள் குடும்பத்தை இணைத்து கொள்ளுங்கள்
இணைத்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கவர் அனுப்புவாங்க. இதில் அந்த ஃபார்ம் இதுக்குள்ளே 3 காரியம் இருக்குது. ஒன்று, குடும்ப ஆசீர்வாத ஜெபம் அப்படின்னு சொல்லி, ஏன் நம்ம குடும்பமாக ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், எவ்வளோ நேரம் நம்ம குறைந்தது ஜெபிக்கணும், உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கணும், அந்த விவரம்லாம் அதில் இருக்கும். நீங்கள் என்னென்ன காரியத்துக்கெல்லாம் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி, முதல் 10 நிமிஷம் ஆண்டவரை துதித்து பாடுவார், அடுத்த 10 நிமிஷம் ஆளுக்கு 2 வசனம் வாசிப்பார், அடுத்த 10 நிமிஷம் ஜெபத்தில் தேசத்துக்காக, உங்கள் சபைக்காக, உங்கள் பாஸ்டருக்காக, மிஷினரிகளுக்காக ஜெபிப்பார், எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறாரு, அப்புறம் உங்களுடைய ஃபேமிலி காரியம் அப்படி ஜெபிக்கிறாரு. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அருமையான குடும்ப ஜெபம், கருத்தான ஜெபத்தை செய்ய முடியும். அந்த விவரம் அதில் இருக்கும். அதன் பிறகு ஒரு ஃபார்ம் உங்களுக்கு நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த ஃபார்மில் நீங்கள் விவரங்களை நிரப்பணும். உங்களுடைய பெயர், முகவரி, அவங்களுடைய பின்கோடு, தொலைபேசி நம்பரை கேட்டவங்களுடைய பிள்ளைகள், அவங்க என்ன படிக்கிறாங்க, அவங்களுடைய வயசு என்ன, குடும்பத்தில் வேறு யார், தாய் தகப்பன், மாமனார் மாமியார் யார் இருந்தாலும் விவரங்கள். அப்போ நீங்கள் தினமும் ஒரு அரை மணி நேரம் குடும்ப ஜெபம் பண்ண கையெழுத்திட்டு நீங்கள் அனுப்பணும். பின்னால் உங்களுடைய குடும்ப ஃபோட்டோ, உங்களுடைய பிள்ளைகளோடு சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒட்டி நீங்கள் அனுப்பணும். முக்கியமான ஜெப குறிப்பு, எங்களுக்கு இன்னும் சொந்தமாக வீடு இல்லை, வீடு வேணும், ஒரு பிஸ்னஸுக்கான இடம் வேணும், ஏதோ ஒரு முக்கியமான காரியம்னா அதை எழுதி அனுப்பிட்டா இதை வைத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். உங்களுக்கு குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் ஒரு நம்பர் 1 கொடுக்கப்படும். நீங்கள் எப்போ எங்களோட தொடர்பு கொண்டாலும் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். உடனே உங்களுக்கு பதில் அனுப்பப்படும். சரியா? அப்போது நீங்கள் இந்த ஃபார்மை நிரப்பின பிறகு இதுக்கு மேலே மடிக்கூடாது, 2ஆக மடிச்சிரு. இதுக்கு மேலே அப்படி சின்னதாலாம் மடிக்கூடாது, 2ஆக அப்படியே மடித்து இதுக்குள்ளேயே நாங்கள் ஒரு ப்ரௌன் கவர் வச்சுருப்போம். அதுக்குள்ளே அந்த ஃபார்மை நீங்கள் வச்சிடலாம். இந்த கவருக்குள்ளே நீங்கள் வச்சிடலாம். வச்சு நீங்கள் ஒரு 5 ரூபா ஸ்டாம்ப் ஓட்டி உங்கள் அட்ரஸ் எழுதி அனுப்பிடலாம். சரியா? 5 ரூபா ஸ்டாம்ப் ஓட்டி அனுப்பணும். இந்த ஃபார்மை வீணாக்கக்கூடாது. இதுக்கு பணம் செலவு பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறோம், வீணாக்கக்கூடாது. நீங்கள் அனுப்பின உடனே உங்களை இந்த ஜெப திட்டத்தில் இணைத்து கொண்டு உங்களுக்கு ஒரு பதில் கடிதம் வரும். நீங்கள் இந்த மாதிரி ஜெபிக்கிறதை குறித்து நாங்கள் அதிலிருந்து தொடர்ந்து உங்களுக்கு ஜெபிப்போம். சரி? அப்போ குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டத்தில் சேர்ந்து கொள்ள உடனே தொடர்பு கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 128 சங்கீதத்தில், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரன் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தி சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். உங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். உடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும், உடைய மனைவி ஆசீர்வதிக்கப்படுவாங்க, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. பார்த்தீங்களா? சாட்சி சொன்ன அந்த சகோதரி குடும்பத்தில் இந்த ஆசீர்வாதம்லாம் இருந்துச்சுல்ல, அதே மாதிரி உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, நானும் குடும்பமாக ஜெபிப்பேன், இனிமேல் குடும்ப ஜெபம் தவற மாட்டேன், நாங்கள் குடும்பமாக தவறாமல் ஜெபிக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம், எங்கள் குடும்பத்தையும் இப்படி ஜெபிக்கிற குடும்பமாக ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறீங்களா? உங்கள் காரியத்தை ஆண்டோடைய பாத்தில் எங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்குது, இந்த வேலை இல்லாத பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி குடும்பத்தில் சில போராட்டம் இருக்குது, இதெல்லாம் மாற்றி கொடுங்க, நாங்கள் தொடர்ந்து தேசத்துக்காக குடும்பமாக ஜெபிப்போம் அப்படின்னு ஒப்பு கொடுக்குறீங்களா? தகப்பனே, யார் யார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ இந்த குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. நீங்கள் வாக்கு கொடுத்தபடி உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. அந்த கணவருக்கு சுகபலன் கொடுத்து சம்பாதிக்க பலன் கொடுத்து ஆசீர்வதிங்க. அவருடைய மனைவி ஆசீர்வதித்து கனிதரும் திராட்சை கொடியாக இருக்கும்படி ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஒலிவமர கன்றுகளைப் போல் ஆசீர்வதிங்க. எல்லாத்திலும் இந்த குடும்பம் சிறந்து விளங்கும்படி அவருடைய தேவைகளை சொன்னீங்க. வருமானத்தை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, போராட்டம் எல்லாம் மாறட்டும். இந்த நாளில் என்னென்ன தேவை காரியமாக ஜெபிக்கிறாங்களோ அத்தனை காரியத்தில் அற்புதம் செய்து மகிழ பண்ணுங்க. இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய், தேசத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற குடும்பமாய்,
பிள்ளைகளை ஆசீர்வதித்து குடும்ப ஜெபம் தவறாமல் நடக்க உதவி செய்யுங்க. இவங்க மூலமாக அந்த கிராமம், அந்த தெருவில் இருக்கிற மக்கள், சபை, எங்களுடைய மாநிலம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தரை பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்களை நான் ஆசீர்வதித்து ஜெபம் செய்கிறேன். இன்று முதல் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு எல்லா விதத்திலும் சிறந்து விளங்கும்படிக்கு செய்யுங்கப்பா. கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். This program is sponsored by Brother Stephen Arpudaraj and family, Tirunelveli. Happy birthday, Brother Stephen Arpudaraj. அப்போஸ்தலர் 18:10 படி, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். Brother Pondian and family, Coimbatore. பாகமம் 28:12 படி, கர்த்தர் உங்களுக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பாராக. Sister Glory George and family, Pandaravilai. ஆதியாகமம் 26:3 படி, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Sister Selvi and family, Tanjavur. யோவான் 1:50 படி, இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்களாக. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9942246611. இமெயில் முகவரி partners@jesusredeems.org. 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் சிறுவர்களுக்கான அப்ளைசர்ஸ் கேம்ப் நாள் மே மாதம் 20ஆம் தேதி காலை 9 மணி முதல் 22ஆம் தேதி மதியம் 1 மணி வரை நடைபெறும். சிறப்பு செய்தி: சகோதரர் மோகன் சி லாசரஸ், சகோதரி ஆஷ்லி எபனேசர் ஆகியோர். kids.jesusredeems.com என்ற இணையதளத்தின் வாயிலாக முன்பதிவு செய்ய முந்துங்கள். பதிவு கட்டணம் ரூபாய் 200 மட்டுமே. 10 வயது முதல் 15 வயது வரையுள்ள சிறுவர்கள் கலந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9488375315. God bless you.